டிண்டர் பம்பிள்ல ரைட் ஸ்வைப் பண்ணி காதல் தேடக்கூடிய ஆளா நீங்க? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த கதையை கேட்கணும். பெங்களூரை சேர்ந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி பம்பிள்ல சங்கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ரைட் ஸ்வைப் பண்றாரு. ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுறாங்க. கொஞ்ச நாள் சேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சேட் அப்படியே வீடியோ காலா மாறுது. தென் எவ்வளவு நாள் இப்படியே நம்ம வந்துட்டு போன்ல பேசிட்டு இருக்கிறது, நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அங்க ரொம்ப கூட்டமா இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரைவேட்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்கு போறாங்க. ரூமுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 4 பேர் கதை உடச்சிட்டு உள்ள வர்றாங்க. ட்ரக் இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா செக் பண்றாங்க. சங்கீதா பேக்குள்ள ஒரு வெள்ளை பொடி பாக்கெட் இருந்திருக்கு. அது என்னன்னு கேட்ட உடனே சங்கீதாக்கு ஒரே அழுகை. ரூம்குள்ளோடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. தென் அந்த 4 பேர் இந்த ஐடி காரரை மிரட்டுறாங்க. நீ காலி, உன் லைஃபே காலி, 15 லட்ச ரூபாய் கொடுத்த அப்படின்னா உன்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மால் இந்தியன் ஆன்டிஸோட மோசமா பார்கெயின் பண்ணி 2 லட்ச ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அதையாச்சும் கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இந்த 4 பேர் போயிடுறாங்க. 2-3 நாள் கழிச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த ஐடி நம்பர் சொல்லியிருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவரை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்ட்டு. போலீஸ் விசாரிச்சு 6 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. விசாரிச்சப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்குது சங்கீதா கூட இவங்க ஆள் தான். அவங்க பேக்குள்ள இருந்த வெள்ளப்பொடி, பேக்கிங் சோடா, இவங்களோட வேலையே வந்துட்டு இவங்க கூட டேட்டிங் ஆப்ல மேட்ச் ஆகிறவங்களை இந்த மாதிரி ஏமாத்துறது தான். இந்த கேஸ் வெளியே வந்துருச்சு. இன்னும் எத்தனை கேஸ் வெளியே வராம இருக்குதோ. ஸோ ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாவே இருங்க.